சகல ஜனங்களை கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் மகிமையின் ராஜாவுமாயிருக்கிறார். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை துதியுங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். மகிழ்ச்சியுடனே அவர் நாமம் உயர்த்துங்கள். சகலமும் செய்ய வல்லவர் அவர். செய்ய நினைத்தது நிறைவேறும். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். இயேசுவின் நாமம் விடுவிக்கும். இயேசுவின் நாமம் சுகம் தரும். மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. மேலானவர் அவரே. சிறந்தவர் அவரே. வானோர் பூதலத்தார் பணிந்திடும் நாமம். நாவுது போற்றிடும் நாமமே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. ஓ, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிப்போமா? உம் ரத்தம் சிந்தி சத்துருவை சிலுவையில் வென்றவரே. உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். உந்தன் பேரன்பின் வல்லமையா நாங்களும் வென்றிடுவோம். யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் வல்லவர் அவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. நம் தேவன் பெரியவர். What an awesome God. We worship you. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் இந்த கேர்சல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அற்புத அடையாளங்களில் இந்த கடைசி அற்புதத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். ஸோ இன்றைக்கும் இந்த சம்பவத்திலேருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 21 14 முதலாவது நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சீஷர்கள்ல அவர் உயிரோடு எழும்பினதற்கு அப்புறம் சந்தித்தது 3வது சந்திப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் அவர்களை வந்து சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றத அவர்கள் ஆணித்தரமாய் அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் அவர்களை வந்து அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களோட தான் இருக்கிறேன், நீங்கள் இனி தனியாக இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு விரும்பினார். ஆண்டவர் மரிச்சிட்டாரு, இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த நாட்களில் சீஷர்கள் இருந்தார்கள். அந்த பயத்தை போக்கும்படியாக நான் உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக மீண்டும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து சந்தித்து அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர்களுடைய இருதயத்தில் இயேசு எங்களோட தான் இருக்கிறாங்க அப்படின்றத அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த காரியங்களை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கிற அந்த உறவை அவர் தொடர விரும்புகிறார் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இதை உறுதிப்படுத்த விரும்புகிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார், வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக, நம்மோடு வாழ்கிறவராக அவர் இருக்கிறார், நம்மோடு உறவு கொள்ள அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ அவர்களுக்கும் இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை வந்து சந்தித்து, இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன், இன்னும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், இன்னும் உங்களோட நான் பேச விரும்புகிறேன், நீங்கள் பேசுகிறத நான் கேட்க விரும்புகிறேன், இந்த உறவு முடிந்து போகவில்லை, இது தொடரும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வந்து சந்தித்து இந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள அவர் செயல்பட்டார். இன்னைக்கு நாமும் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிப்பது நிமித்தமாக அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நாம் பேசுவதை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நம்ம யாரோ ஒரு இடத்துல நம்ம பேசுகிறது இல்லை, யார் கேட்குறா அப்படின்னு தெரியாமல் நம்ம பேசுகிறவர்கள் இல்லை, நம்மளுடைய சத்தத்தை யார் கேட்குறாங்க அப்படின்னு அறிந்து நம்ம பேசுகிற அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, இந்த பூமியை சிருஷ்டித்தவர், இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர், அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு நேரத்தை செலவிட விரும்புகிறார். நம்முடைய சத்தத்தை, நம்ம பேசுகிறத அவர் கேட்க விரும்புகிறார். இந்த உறவை அவர் வாஞ்சிக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட அந்த உறவின் மேன்மையை நாமும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாள் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். நீங்கள் பேசுகிறத அவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் அவரை புகழும் போது அந்த புகழை அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட அந்த உறவு அது பலப்படும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகையால் இந்த உறவில் நிலை நிற்க, அவரோடு பேச பாருங்க, ஒரு விஐபி நம்ம கூட பேசணும் அப்படின்னு விரும்பினா நம்ம எவ்வளோ ஆயத்தப்படுத்துகிறோம், எவ்வளோ அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அவங்க மீட் பண்ணுற டைமுக்கு முன்பாகவே நம்ம ரெடியாகி எப்படி மீட் பண்ணணும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச விரும்புகிறார் என்றால் நம்ம எவ்வளவு ஆயத்தமாக இருக்கணும், எவ்வளவு வாஞ்சையாய் நாம் இருக்க வேண்டும். அந்த வாஞ்சியும் அந்த ஆயத்தமும் நமக்குள் காணப்படுவதாக. அந்த வாஞ்சியும் ஆயத்தத்தோடு நம்ம அவரோடு சந்திக்க, அவரை பேச, வேதத்தை எடுத்து நம்ம தியானிக்க, ஜெப நேரத்தில் நம்ம அமரும்போது அந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து போக முடியும். எப்படி அந்த நாட்களில் சீஷர்கள் முகமுகமாய் பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு பேசி பழகினார்களோ, அதே அனுபவத்தை நாமும் இந்த நாட்களில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் தேவன் நமக்கும் கொடுக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், அதே அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இங்க நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் அந்த இடத்துல
மீன் பிடிக்கணும்னு போனாங்க, ஆனால் மீன் ஒன்றும் கிடைக்கல. பசியோட இரவெல்லாம் பிரயாசப்பட்டு அவங்க வந்து அங்கே அந்த காலையில் அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய தேவையை அறிந்து அவரே ஆயத்தமாக அங்கே உணவை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே அப்பம் இருக்குது, அங்கே சுட சுட மீன் அந்த இடத்துல ஆயத்தமாய் இருக்கிறது. வந்தால் ரெடியாக சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரம் அவர்களுக்காய் காத்திருக்கிறதை நாம் பார்க்குறோம். அது யார் ஆயத்தம் பண்ணா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் அன்பாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணி இவர்களுக்காக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்கும்படியாக, நாம் சுவைக்கும்படியாக, நாம் மகிழும்படியாக அநேக ஆசீர்வாதங்களை அவரே நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அது தெரியாமல் இங்கே அங்கே அலைந்து கொண்டு இருக்கிறோம். அவரை நோக்கி நம்ம பார்ப்போம் என்றால், அவர்கிட்ட நம்ம போவோம் என்றால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்பதை நிச்சயமாக நம்ம உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போல்லாம் ஆண்டவரை தேடினீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உங்கள் தேவையை சந்தித்ததை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போ ஆண்டவருடைய அந்த கரிசனை, அந்த அன்பை நாம் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள, அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க, நம்ம தேவைகள் மத்தியில் அவரை மாத்திரம் நம்ப, அவர்கிட்ட மட்டும் நம்ம போய் நம்முடைய காரியங்களை சொல்ல, அந்த அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளும்போது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சிறந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம், 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்வைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மை வரவேற்கிறார். அவர் வாஞ்சையா நம்ம வரணும் அப்படின்னு அவர் நம்மை இன்வைட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுகிற தேவன். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட நம்ம போகும்போது அதன் ஆசீர்வாதத்தை, அதன் பலனை, அதன் நிறைவை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில நேரத்தில் நம்ம சிலருக்கு கிட்ட உதவி வேணும், அவங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்ககிட்ட நம்ம போகும்போது அவங்க உதவி செய்வதற்கு மனம் இல்லாமல் நம்மளை அவங்க வரவேற்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நாங்கள் இங்கே இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம், இப்போ வராதிங்க, ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்யும்படியாக நம்மை வரவேற்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்போ நம்ம வருவோம் அப்படின்னு வாஞ்சையை காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எப்போ நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன், எப்படி நான் அவங்கள ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவலாய் காத்திருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள தேவன். ஆகையால் அவர் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து எப்பொழுது அவர்கள் என்னிடத்துல வருவாங்க, எப்போ நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பதற்கு மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிக்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இல்லாமல் சிலர் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் நம் தேவன் சந்தோஷத்தோடு முழு மனதோடு நம்மை நேசித்து நமக்காக அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவர் வரவேற்கும் பொழுது நம்மளும் சந்தோஷமாக அவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நம்ம ஓடி வருவோம் என்றால் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். அடுத்ததாக 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவேற்கிறார், எடுத்து பரிமாறுகிறார், கொடுக்கிறார். இப்போ பாருங்க, பந்தியை ஆயத்தப்படுத்தி பந்தியை அந்த சீஷர்களுக்கு அவர்கள் உணவை எடுத்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யார் இன்வைட் பண்ணுறாங்களோ ஒருத்தவங்க வீட்டுக்கு, அவங்க தான் பரிமாறுவாங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னை தாழ்த்தி சீஷர்களுக்கு அவர் பரிமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவர் இந்த சீஷர்களுக்கு பரிமாறுகிறார். இன்னைக்கு நமக்கும் அவர் அதே தான் செய்கிறார். நமக்கு நம்மளை இன்வைட் பண்ணும்போது, நம்ம அவரிடத்துல போகும்போது அவரே நமக்காக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.
சில நேரத்தில் நம்ம ஒரு விஐபி வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த விஐபி வந்து நமக்கு சர்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, அவங்க வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை இதிலேருந்து நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே நம்ம ஒருத்தவங்க ரொம்ப நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களே நமக்கு காரியங்களை செய்வாங்க இல்லைங்களா? அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கும் அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்ம வேற யாரையும் தேடி போக தேவையில்லை, அவரே நமக்கு காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சீஷர்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருந்தார். அவ்வளோ பிரயாசப்பட்டு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு அவங்க சரீரப்பிரகாரமாக சோர்ந்து போயிருந்தாங்க. அதே நேரத்தில் மனதளவுலையும் அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க. ஏன்னா ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படி சோர்ந்து போயிருந்த அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தும்படியாக, சரீரத்தில் பலனை கொடுக்கும்படியாக ஆகாரத்தை ரெடியாக வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் மனதளவில் அவங்க பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த அன்பை அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ இங்கே பார்க்கும்போது அவர்களுடைய தேவை இன்னது என்பதை அவர் அறிந்திருந்து அதை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க எனக்கு பசிக்குதுன்னு கேட்கல, நாங்கள் சோர்வாக இருக்கிறோன்னு சொல்லலை, நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டதுனால நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க எதையுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவே அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படியாக அந்த நம்முடைய தேவை என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவரோடு நம்ம உறவாடும்போது, அவரை நம்ம நேசிக்கும் போது, அவரை நம்ம கிட்டி சேரும்போது, அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படும்போது நம்ம கேட்காமலே கூட அவர் காரியங்களை நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நாம் அவரை பிரியப்படுத்தும் பொழுது, நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் அவர் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் இன்னொரு காரியத்தையும் சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவங்களுடைய சுய பலத்தினால இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாலும் அந்த இடத்துல பலன் ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதுனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல கேட்கணும், அவர் கிட்ட வரணும் அப்படின்றத அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சுய பலத்தினால் எவ்வளவுதான் நம்ம போராடினாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், இரவும் பகலும் பாடுபட்டாலும் நம்ம எதையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவனை ஆசிர்வதிக்காவிட்டால் அவன் ஆசிர்வாதமாய் இருக்கவே முடியாது. தேவன் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு தீர்மானிச்சா அந்த ஆசிர்வாதத்தை யாரும் தடை பண்ணவே முடியாது. ஆகையால் இந்த நேரத்தில் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை நான் கிட்டி சேர வேண்டும், அவரண்டை நான் போக வேண்டும். அவரை நான் நோக்கி பார்க்கும்போது இயேசு எனக்கு என் வாழ்க்கையில் நன்மை செய்வார். என்னுடைய சுய பலத்தை நான் நம்ப போகிறதில்ல, என்னுடைய சொந்த அறிவில் நான் செயல்பட போகிறதில்ல, அவரை நான் கிட்டி சேர போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் நான் செய்ய போகிறேன், அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அந்த மனநிலையோடு நம்ம இருக்கும்போது சுயத்தை நாம் விட்டு நம்முடைய முழு நம்பிக்கையும் அவர் மேல் நாம் வைக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் இருக்கும். 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல திருப்தியாய் அவர்கள் சாப்பிட்டார்கள்.
அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு நிறைவு இருந்துச்சு. ஆண்டவர் அங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் அங்கே சந்தோஷமாய் பரிமாறினார். இவர்களும் நிறைவாய் அதை உட்கொண்டார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சந்தோஷமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷமாக கொடுக்கும்போது நாமும் சந்தோஷத்தின் நிறைவை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு திருப்தியாக ஒரு சாப்பிட்ட ஒரு அனுபவம். நாம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அதில் ஒரு திருப்தியை நாம் பார்க்க முடியும். சந்தோஷமாக ஒருத்தங்க நம்மளை வரவேற்று நமக்கு காரியங்களை செய்யும்போது நமக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது. இதுவே ஒரு ஒரு மனமில்லாமல் நமக்கு செய்கிற போது நம்ம மனம் எப்படி இருக்கும்? நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏண்டா நம்ம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் இயேசுடைய இருதயம். அவர் எவ்வளவாய் நமக்காக அவரையே அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இந்த இடத்துல ஆகாரத்தை மாத்திரம் அவர் கொடுக்கலை, அவர்களுக்காக ஏன் நமக்காகவும் கூட அவருடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ ரோமரில் நம்ம பார்க்குறோம், அவரையே நமக்காக தந்திருந்த போது இவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அவருடைய அன்பு தன்னுடைய ஜீவன் என்று பாராமல் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக விட்டு கொடுத்தார். அப்போ அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் நம்மை நேசித்தது நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் கொடுத்த அந்த அன்புக்கு ஈடாக என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட அன்பை நாம் கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட அன்பை நாம் நேசிக்க வேண்டும். எப்படியாக இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தார், எப்படியாக பிதாவாகிய தேவன் என்னை நேசித்தார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து நாம் களி கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. பாருங்க, அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கும்போது சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் அதை வாங்கி அதை பயன்படுத்தும் போது அது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு உணவை சமைச்சு ஆசையாக அந்த பிள்ளைங்களுக்கு பரிமாறும் பொழுது அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது அந்த தாய்க்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அதே நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு நன்றி சொல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல இவ்வளோ நம்ம செஞ்சுருக்கிறோமே நம்ம பிள்ளைங்களுக்கு, அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உண்டாகிறதை நாம் பார்க்குறோம். அதுபோல தான் நாம் திருப்தி அடையும் பொழுது அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகிறார். அதே நம்ம நன்றி சொல்லும்போது அந்த சந்தோஷம் அது ரெட்டிப்பாகிறது, அவருக்கு அது ஒரு நிறைவு உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது. இதற்காக தான் நான் இவ்வளோ பாடுகளை பட்டேன் என்று அவர் சிந்திக்க நாம் அந்த அவருடைய வாஞ்சையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். எனக்காக தன்னையே அவர் கொடுத்தாரு, அப்போ அவரை நான் சந்தோஷப்படுத்துவது தான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக நம்ம செயல்படுகிறதா இருக்கும்போது அவர் களி கூர்ந்து இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெடியாக ஆயத்தம் பண்ணி சாப்பாடை வச்சிருந்தார். அதே நேரத்தில் அவர் இவர்களுக்கு உதவி செய்து பிடிக்க வைத்த அந்த மீன்ல இருந்தும் கொஞ்சம் அதையும் கொடுங்க, அதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல கேட்குறார். கொஞ்சம் மீனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத நம்ம பார்க்குறோம். அங்கே எவ்வளோ மீன் பிடிச்சாங்க அப்படின்னா அநேக மீன், அந்த வலை கிளியத்தக்க விதத்தில் அநேக பெரிய மீன்கள், 153 பெரிய மீன்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல் அவ்வளோ மீன் இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்கல, எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படி சொல்லலை. நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் திரும்ப நீங்கள் கொடுங்க. அவர் தான் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த அவர் ஆசீர்வதித்த அந்த பங்கிலிருந்து கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறதை பார்க்குறோம். ஏன் அவருக்கு இல்லாததா? அவர் தான் இவ்வளோத்தையும் பிடிக்க வச்சார். அவர் நினச்சா எவ்வளோ மீனாலும் அவருக்கு கிடைக்கும்.
ஆனால் நம்ம கையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை. என் பிள்ளைங்களை நான் இவ்வளோ ஆசிர்வதிக்கிறேன், அவங்க சந்தோஷமாக அந்த ஆசிர்வாதத்துலேருந்து எனக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத அவர் பார்க்கிறார். அப்போ நாமும் கூட சந்தோஷமாய் அவர் கேட்பதை கொடுப்பது மாத்திரமல்ல, கேட்பதற்கு முன்பாகவே கொடுப்பது நலமானதாக இருக்கிறது. அப்போ அவர் தான் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நாம் உணர்ந்து ஆண்டவர் கொடுத்ததை அவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுக்க அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், அதை நம்மளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடு அது முடிஞ்சு போகுது. ஆனால் நம்ம கொடுக்க கொடுக்க மீண்டும் மீண்டும் அவர் நிறைவாய் இன்னும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நாம் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நம்மிடத்துலேருந்து அவர் பெற்றுக்கொள்ளணும் என்பதற்கு காரணம் அந்த இடத்துல ஒரு உறவு டெவலப் ஆக வேண்டும் என்பதற்காக தானே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. நாம் அவர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம மனதார கொடுக்குறோம், சந்தோஷத்தோடு கொடுக்குறோம், அவரும் சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த ஐக்கியம் பலப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும்போது நாம் சந்தோஷத்தோடு அவர் எனக்கு கொடுத்ததை நினச்சி நன்றியுள்ள இருதயத்தோடு நான் கொடுப்பேன் என்றால் அவரோடு இருக்கிற என்னுடைய ஐக்கியம் அது பலப்படுகிறது. அதே மாதிரி தான் உங்களுக்கும். நீங்கள் சந்தோஷத்தோடு அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தும் வண்ணமாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், அதை நீங்கள் யோசித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உண்மையாக உள்ளத்துலேருந்து நீங்கள் நன்றியோடு கொடுப்பீங்கன்னா அந்த உறவு அந்த இடத்துல பலப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்! சாக்லேட்டை ஒரு குட்டி பிள்ளைக்கிட்ட அவங்க அப்பா வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளை அதை அன்போடு அதை கொடுக்கிறத அந்த அப்பா சுவைக்கும்போது, அந்த கேட்பரிஸ் தனியாக அதை சுவைச்சிருந்தா கூட அவருக்கு அவ்வளோ இனிப்பாக இருந்திருக்காது, சுவையாக இருந்திருக்காது. அந்த பிள்ளை கொடுக்கிறத தான் சாப்பிட்டு கொடுக்கிறத சாப்பிடும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் அது எவ்வளவாய் களி கூறுகிறது. அதுபோல தான் நம்முடைய தகப்பன் நாம் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அவர் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு நம்ம கொடுப்போம், அவரை நம்ம களி கூற செய்வோம். அதன் மூலமாக நம்முடைய உறவு பலப்படுகிறது. இன்னும் அதிகமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வாசல்களை அவைகள் திறந்து கொடுக்கிறது. கொடுக்க கொடுக்க தேவன் மீண்டும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொண்டு அவர் கடனாளியாக இருக்க மாட்டார்னு பார்க்குறோம். அவர் நமக்கு மீண்டும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாமும் நிறைவாய் கொடுப்போம், சந்தோஷத்தோடு கொடுப்போம். அவருடைய நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். முக்கியமாக நம்முடைய மனதில் சந்தோஷத்தோடு நாம் அவரை நேசித்து கொடுப்பது தான் அவருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. அன்போடு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போமாக. அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது பேதுருவிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்க விரும்பின காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறத
அவர் கேட்க வேண்டும் என்று வாஞ்சித்ததை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் மீண்டும் அதை அவர் கேட்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அதே போல தான் நாம் ஒவ்வொருவரும் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் உங்களை உள்ளத்தில் நேசிக்கிறேன், அப்படி இல்லை, நம்ம வாயைத் திறந்து ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நாம் அவருக்கு சொல்லும் பொழுது அவருடைய மனம் மகிழ்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் எப்போவுமே எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போதும் சரி, எந்த சூழ்நிலையில் இருக்கும்போதும் சரி, அவர் நம்மை நேசிக்கிறத புரிந்து கொள்ளும் போதும் சரி, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நாம் அவர் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம வாயை திறந்து அவரிடத்துல நம்ம சொல்ல அவர் வாஞ்சிக்கிறார். ஆகையால் நான் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே என்பதை நாம் தைரியமாக எப்பவும் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. அவருடைய இருதயம் அதன் மூலமாக களி கூறட்டும். மீண்டும் மீண்டும் ஒரே காரியத்துக்காக திரும்ப நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரே காரியத்துக்காக ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அது அவருடைய இருதயத்தை தொடுகிறதாய் இருக்கிறது, அவருடைய இருதயத்தை களிக்கூற செய்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் உள்ளத்திலிருந்து நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவரிடத்துல எவ்வளோ அடிக்கடி நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளோ அடிக்கடி நம்ம சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம சொல்ல முடியுதோ அத்தனை முறை நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை அது அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்கும். நாம் அவருடைய அன்பு நம்மளை மூடிக்கொள்ளும். வேறு எந்த காரியமும், இந்த உலகத்தின் காரியமும் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்தாது, எதுவுமே நம்மளை நெருக்க முடியாது. அவருடைய அன்பு நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது நம்மை பாதுகாக்கும், அது நம்ம செம்மையான பாதையில் நடத்தும். நாம் களிக்கூர்ந்து மகிழ்ந்து இன்னும் அதிகமாய் அவரை மகிழ்விக்கத்தக்கதான வாழ்க்கைக்குள்ளே நம்மை அது கொண்டு போய் சேர்க்கும். ஆகையால் அவரை நம்ம மகிழ்விக்கும் பொழுது அது நம்மை இன்னும் அதிகமான மகிழ்ச்சிக்குள்ளே நம்மை கொண்டு போகிறதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட காரியம், அவரை நம்ம மகிழ்விக்க வேண்டும். அவரை நம்ம நேசிக்கிறோம் நம்ம சொல்லணும், அவருக்கு நம்ம கொடுக்கணும், அவரை நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு உறவில் நம்ம பலப்பட வேண்டும். அவர் நமக்காக எவ்வளவாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், எவ்வளோ நேசிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துவது போல நாமும் நம்முடைய அன்பை அவருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை குறைவில் வைக்க மாட்டார். அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத சந்தோஷத்தோடு நமக்கு கொடுக்கிறவர். நாமும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு அவரை மகிழ்விக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரிடத்துல நம்ம பேச துவங்குவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். எங்களை நீர் வரவேற்று கொடுத்து திருப்திப்படுத்தி மகிழ்ச்சியாக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய அன்பை நினைத்து அப்பா நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் என்பதை அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம்ப்பா. அப்பா உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரிது அப்பா, நீர் எங்களை நேசிக்கிற அன்பு எவ்வளவு பெரிது என்பதை உணர்ந்து எங்கள் உள்ளத்திலிருந்து உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அப்பா. நீர் எவ்வளோ நன்மைகள் எங்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க அப்பா. அப்பா நீங்கள் செய்த நன்மைகளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சந்தோஷத்தோடு கொடுக்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். உமக்காக நேரத்தை கொடுக்க தீர்மானம் எடுக்கிறோம் அப்பா. உமோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்பா ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் அப்படியாக அப்பா உமக்கென்று கொடுக்கும்படியாக, உமக்காக கர்த்தாவே வாழும்படியாக, உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்படியாக, ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாகவும் பிரயாசம் எடுப்பேன் என்று அப்பா கர்த்தாவே தீர்மானித்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா உம்மை நேசிக்கிறேன் என்று உள்ளத்திலிருந்து சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நான் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா எப்படி சீஷர்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்தீரோ அப்படியாக ஒவ்வொருவரையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீர் கர்த்தாவே மகிழும்படியாக அவர்கள் எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தின்படியாக அவர்கள் செயல்பட அவர்களுக்கு உதவி செய்வீராக. அதன் மூலமாக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளை ஒவ்வொருவரும் சுகந்தரித்துக் கொள்வார்களாக ராஜா. நீர் கர்த்தாவே அப்பா பெரிய காரியங்களை செய்வீராக, மேன்மையான காரியங்களை அவங்க வாழ்க்கையில நீர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உம்மை மகிழ்விக்கிறவர்களாக அவர்கள் நிலை நிற்கிற கிருபையும் நீர் கொடுப்பீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மகிழ்ந்திருப்போம், கர்த்தரை மகிழ்ச்சியாக்குவோம். God bless you.